வணக்கம் நண்பர்களே, நான் பூபதி, குறிஞ்சி ஆட்டுப்பண்ணை, எடப்பாடி. இன்றைக்கி 19/3/2025 புதன்கிழமை நம்ம பண்ணைக்கு வந்து இறங்கின மேய்ச்சல் முறை வெள்ளாட்டுக்குட்டிங்க. பார்த்திங்கன்னா ஒரு 95% ஃபுல்லாக கருப்பு குட்டிங்க, ஒரு 5% மட்டும் இந்த வெள்ளை குட்டிங்க கலந்து வரும். இப்போ நம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய வெள்ளாடுகள், வெள்ளாட்டு குட்டிகள், வெள்ளாட்டு கிடாய்கள், ஆடுகள் இதெல்லாம் தான் இருக்குங்க. நாம்ளே நேரடியாக போய் விவசாயிகிட்ட இருந்தோம், சந்தையில் இருந்தோம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோங்க. ஒரு 3 to 4 சந்தை பார்க்குறோம். நல்லா தரமான ஃபஸ்ட் கிளாஸ் குட்டிங்க தான் நம்ம எடுத்து தரோம். அந்த குட்டிங்க வந்து வளர்ப்புக்கும் இருக்கும். கறிக்கு பார்த்திங்கன்னா 60% மேலே தான் கறி வருங்க. நல்லா அருமையான நல்லா தரமான குட்டிகள். நாம் இதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் தான் நேரடியாக குட்டிகள் வந்து கொடுத்துருந்தோம். இப்போ 2 வாரமாக கருப்பு குட்டி, நாட்டுக்குட்டி வந்து கொடுக்குறோம். என்ன காரணம்னா, ராஜஸ்தானில் ஆடுகள்னு விளையாட்டம் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. அந்த பையிங் ப்ரைஸு ஒரு கிலோ வந்து 320-325 ரூபா வருது. நம்ம வாடகை 30 ரூபா, வெயிட் லாஸு இதெல்லாம் போச்சு, கமிஷன் 100 ரூபா எல்லாம் போச்சுன்னா 350 ரூபா வந்துடுது. இந்த கிடாயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பசவுள்ள நல்லா ஸ்ட்ராங்கான கிடாய்ங்க. நல்லா கறி பசங்க நல்லா அருமையாக இருக்கும். நல்லா கசாப்பு கேட்ட குட்டிங்க. இந்த குட்டிலாம் நல்லா பச இருக்கக்கூடிய அருமையான குட்டிங்க. இது எல்லாமே நம்ம ஒன்று பெருசாக தனி தீவனம் நினைக்கிட்டா இறக்கி விட்டோடனே தீவனம் வச்சுருக்கோம், சாப்பிட்டு இருக்குது. நான் பெருசாக தனி தீவனம் சாப்பிடல. குட்டியில் நல்லா ஸ்ட்ராங், நல்லா வெயிட்டான கெட்டியான நீர் பசை இருக்கக்கூடிய நல்ல அருமையான குட்டிகள் தான் நம்மக்கிட்ட இருக்குங்க. தேவைப்படக்கூடிய நண்பர்கள் கீழே டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ரம்ஜான் முடிவு வரைக்கும் ராஜஸ்தான் பக்கம் போகிற ஐடியா இல்லைங்க. காரணம் என்னென்னா, அங்கே வந்து கடுமையான விளையாட்டுறோம். ஹோலி வந்ததாலையும் ரம்ஜான் முடிவு வரைக்கும் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. இதே பார்த்திங்கன்னா குட்டிக்கு 1000 ரூபாய் அதிகம். நம்ம தமிழ்நாட்டிலையும் குட்டினுடைய விலை வந்து தாறுமாறாக போயிட்டுருக்குது. காரணம் என்னன்னா, இந்த ஹோலியாலேயும் ரம்ஜானாலேயும் குட்டி வரட்டு அப்படியே நின்று போச்சு. அதனால் வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 4வது மாதத்துக்கு அப்புறம் ஏப்ரல் ஃபஸ்ட்டு வாரத்தில் தான் ரேட்டு கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல மூத்த பல வருடங்கள் அனுபவம் உள்ள வியாபாரிகளும் அதான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அப்போ தான் உள்ள அந்த வியாபாரத்து உள்ளே பண்ணிருக்கோம், நமக்கு ரொம்ப தெரியாது. அவங்கக்கிட்ட கேட்டால் அதான் சொல்கிறாங்க, ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆகணும், ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆனால் தான் வேலை குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் உங்கள்கிட்ட கை போட்டு காமிக்கிறாங்க. நல்ல ஒரு தரமான குட்டிகள், ஆடுகள், கிடாய்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கறி பசங்க நல்லாவே இருக்குங்க. கசாப்புக்கு நல்லா கறி சதவீதம் நல்லா அதிகமாக இருக்கக்கூடிய குட்டிகள் தான் பார்த்து எடுத்து தரோம். இந்த எலும்பாக இருக்கிறது, தோல் மாதிரி இருக்கிறது, அது மாதிரி குட்டிகள்லாம் நம்ம எதையுமே எடுத்து இல்லைங்க. இது எல்லாமே நம்ம கை மதிப்பில் தான் கொடுக்குறோங்க. நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குன்னா, சேலம் மாவட்டம், எடப்பாடி வட்டம், தங்காய் கிராமத்தில் கோணங்குட்டையூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க. கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் லொக்கேஷன் அனுப்புகிறோம். இல்லைனா குறிஞ்சி கோட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி மேப்பில் போட்டிங்கனாலும், யூடியூப்பில் போட்டிங்கனாலும் ஃபுல்லாக டீட்டெயில் சொல்லிக்கிறேங்க. ஆதரவு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.